வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் முக்கியமான விஷயங்கள் சொல்லிதான் ஆகணும். பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த விருமன் படத்துடைய ட்ரெய்லர் வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் பதட்டமாவே இருந்துச்சு. சக்தி சொன்னதுதான், என்னப்பா இவங்க வில்லேஜ் ஃபில்மா பண்றாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோ, இந்த ஓடிடியில் வந்து கொரியன் ஃபில்மு எல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப மாடர்ன் ஆயிட்டாங்களா நம்ம ஆடியன்ஸு. ஏன்னா சின்ன ஊருக்கு போனாலும் அங்கே ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது மக்கள் மாறிட்டாங்களா, இந்த படங்கள்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு பயந்துட்டே தான் இருந்தேன். அது சுத்தமாக தப்புங்கிறத நான் ட்ரெய்லர் ரெஸ்பான்ஸ்லேயே புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி அந்த ட்ரெய்லருக்கு கிடைச்சிது. ஸோ அது வந்து ஒரு திரும்ப ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது. தைரியமாக சொல்ல முடியும் கிராமத்து படங்கள் பண்ணணுங்கிறதுக்கு. 2Dயோடைய ப்ரொமோஷன்ஸ் பார்க்கும்போது வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் டெக்னிக்கலாக ஒரு சைஃபை ஃபிலிமுக்கு எப்படி வந்து எவ்வளோ செலவு பண்ணுவாங்களோ அந்த செலவு வந்து இந்த படத்துக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா கிராமத்து படங்களை தான் நம்ம கலாச்சாரத்தை பார்க்க முடியுது. நான் பொன்னியின் செல்வன் படத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது அம்மா கிட்ட கேட்டேன், ஏமா நான் வந்து ஒரு 5 வயசுல நான் பார்த்த உங்க ஊருக்கும் நீ 5 வயசுல பார்த்த அந்த ஊரும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்னா பெரிய வித்தியாசம் இல்லப்பா, அப்படியே தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்போ கிராமங்கள் மாறவே இல்லை, அங்கே கலாச்சாரங்கள் மாறவே இல்லை. அதுதான் நமக்கு இன்னும் நமக்கு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டே இருக்கு. அந்த கதைகளை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்னு தோணுச்சு. அறிமுகமே எனக்கு கிராமத்துல வந்ததுனால ஊர் பக்கம் போனா அடிக்கடி சொல்லுவாங்க எல்லாருமே, சார் கிராமத்து படமா பண்ணுங்க சார், கிராமத்து படமா பண்ணுங்க சார், நீங்க வேட்டி கட்டினா தான் சார் அழகா இருக்குங்க, எங்க பேண்ட் போட்டா நல்லா இல்லையா இருக்குங்க, இருந்தாலும் வேட்டி கட்டினா தாங்க அம்சமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து இது விட்டுறக்கூடாதுன்னு எப்பயும் மனசு தோணிட்டே இருக்கும். அதே சமயத்துல ஒவ்வொரு படத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும்னு நான் ரொம்ப மெனக்கிட்டே இருப்பேன். பருத்திவீரனோட சாயல் கொம்பன்ல வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப மெனக்கிட்டோம். முத்தையா வந்து அண்ணே அந்த நாக்கை மடிச்சுட்டு ஒன்று ஆடுவேன். அவர் என்னோட பெரியவரான அண்ணன் எல்லாரையும் கூப்பிடுவாரு. இந்த நாக்கை மடிச்சுக்கிட்டு ஆடுவோமே இல்லைங்க, அது வந்து பருத்திவீரம் வந்துடும், வேண்டாம் வேண்டாம் தவிர்த்துருவேன். கடைக்குட்டி சிங்கம் பண்ணும்போது அந்த சாயலே வரக்கூடாது. ஏன்னா ஒரு நல்ல வசதியான வீட்டு பையங்கிறப்போ அழகா கிளீனா சேவ் பண்ணி 5 அக்காக்கா ஒரு 4-5 அக்காக்கு அப்புறமா பிறந்த பையங்கிறப்ப எப்பவுமே சில பிள்ளையா இருக்கும் போது எப்படி இருப்பானோ, அதாவது அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். நீங்க என்ன வேணா திட்டிங்க, நான் பேசாம மட்டும் இருக்காதீங்க. ஏன்னா நம்மளால அப்படி இருக்க முடியாது, ஒரு 2 நாள் பேசாம இருக்க முடியாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அதுலயும் வந்து வித்தியாசம் இருக்கணும். திரும்பி இந்த படம் வரும்போது இதுல எப்படிங்க வித்தியாசம் பண்றது, லோக்கலான கேரக்டர் கொடுத்து விட்டீங்களே அப்படின்னு. ஏன்னா அது பருத்திவீரன் வராம பண்ணவே முடியல. எப்படி யோசிச்சாலும் அந்த லோக்கல் அந்த ஸ்டைலுங்கிற கேரக்டர்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்காந்துருது. ஆனா அது ஒரு சுகம். அந்த லோக்கலா இறங்கி ஒரு கடையில உட்காந்து வேலை செய்யறது. ஒரு பந்தல் போடுற பையனா அந்த படத்துல நடிக்க வச்சாரு மாஸ்டர். ஃபர்ஸ்ட் டைம் சோபி மாஸ்டர் கூட தான் ஆரம்பிச்சோம். சோபி மாஸ்டர்கிட்ட கேட்டே இருப்பேன், மாஸ்டர் அவன் வரானா கேட்டுட்டே இருப்பேன். அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி ஷூட் பண்ணணும், நம்மளே வந்து புதுசா ஒரு வாட்டியும் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிட்டே இருப்போம். ஸோ சோபி மாஸ்டர் கரெக்டா ஸ்மூத்தா ஆரம்பிச்சு வச்சாரு. சில எக்ஸ்பிரஷன் வரும்போது கிட்ட வந்து சொல்லிட்டு போவார், இல்ல அவன் தெரியறான் அப்படின்ட்டு போவாரு. அப்புறம் அதை அவாய்ட் பண்ணி எப்படி நம்ம பண்றதுன்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு மணிமாறன் அவர்களுக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த கஞ்சா பூ கண்ணாலன்னு வந்த உடனே கஞ்சா செடியில பூ பூக்குமா அப்படின்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ வாழ்க்கையில நம்ம வந்து வேல்பாரி புக்கை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நம்ம வந்து இயற்கையில நம்ம நோட்டீஸ் பண்ணாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. கிராமத்துல இருக்கிறப்போ படுத்தோம்னா அங்க டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது. என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து யாருமே போர் அடிக்கிறதே இல்லையா, ஏன்னா எல்லாரும் போனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். 10 செகண்டுக்கு மேல போர் அடிச்சதுன்னா நவுத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு. கிராமத்துல தான் இயற்கையும் மக்களையும் பார்க்க முடியுது, அங்கதான் வாழ்க்கை இருக்கு. இல்லாட்டி நம்மளை பத்தியே நினைச்சிட்டு இருக்கோம், இல்லாட்டி எவனோ ஒருத்தனை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கோம், அப்படியே போயிருது. ஆனா கிராம வாழ்க்கை தான் ரொம்ப அழகா இருக்கு. அப்படி வந்து அந்த ஊருக்கு போறது, அந்த கதாபாத்திரமா இருந்து நடிக்கிறது வந்து அவ்வளோ ஒரு சுகமா இருக்கும். அதுவும் முக்கியமா வந்து முத்தையா அவர்கள் கிரியேட் பண்ற கதாபாத்திரங்கள். இப்போ வந்து கொம்பன் படத்துல ராஜகிரண் ஐயா கூட நடிக்கும் போது பார்த்தோம்னா, அன்னைக்கு ஒரு பையன் சொல்லிட்டு இருந்தான், அண்ணே எங்க மாமனாருக்குலாம் நான் பேசவே மாட்டேனே, கொம்பனுக்கு அப்புறம் தானே அவருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னா. ஏன்னா வந்து பசங்களுக்கு வந்து மாமனாரை எப்படி ட்ரீட் பண்ணணும்னே தெரியாது. இப்ப எங்க மாமனாரே வந்து ஆசையா வந்து இப்படி தோல்ல தொட்டிட்டு மட்டும் போயிருவாரு. என்ன ரொம்ப பிடிக்கும், ஆனா உண்மையாவே நாங்க 2 பேரும் வந்து பேசவே மாட்டோம். அப்புறம் நான் தான் மெனக்கெட்டு இல்ல அவர் கூட பேசணும்னு போய் உட்கார்ந்தோம்னா அவருக்கு தெரியற விஷயம் யாருக்குமே தெரியாத அளவுக்கு இருக்கும். ரீசெண்டா வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து இஸ்ரேலை பத்தி என்ன சொன்னாருன்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, இதெல்லாம் எங்க படிச்சாருன்னு கேட்டா டீ கடை தான், வேற எதுவும் கிடையாது. அப்ப வாழ்க்கை பூரா டீ கடையில இந்த முத்தையா அவர்களுக்கு எவ்வளவு கதை வச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி வந்து ஒரு உறவை பத்தி சொல்றது வந்து அவ்வளவு அழகா இருக்கும். அவர் எடுத்துட்டு வந்து வச்ச விஷயம். அப்படி ராஜகிரண் சார் கூட ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அவர் வந்து வெறும் கலெக்ஷன் எவ்வளோன்னு செக் பண்ற ஒருத்தர் தியேட்டர்ல. அங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி, அப்புறம் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஆகி, அப்புறம் வந்து வேற வழி இல்லாம ஹீரோ ஆகி டைரக்டும் பண்ணி அவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க.
அவருக்கு ஒரு சின்ன பையன் இருக்கு, ஆனா நான் பெரிய பையன் மாதிரி அவருக்கு அவ்வளவு விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. லைஃப்ல வந்து வெற்றி வரும்போது வந்து தடுமாறி இருக்கக்கூடாது, எப்பவுமே நம்ம நிதானமா இருக்கணுங்கிற விஷயம், ஸ்கிரீன்ல எப்பவுமே தப்பான விஷயத்த சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. கொம்பன்ல கூட சரக்கு அடிக்கிற சீன் ஒண்ணு இருக்கும். எப்பா என்ன போய் சரக்கு அடிக்க சொல்றியா அப்படின்னு. எம்ஜிஆர் அவர்களோட பெரிய ஃபேன், அதனால வந்து சினிமாலெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா சினிமா வந்து பெரிய தாக்கம் மக்கள் மேல அப்படின்னு. அப்போ அதுக்கு ஒரு வசனம் வர போட்டாரு, எப்பா மனசு வலிக்கு குடிக்கணும்னா நம்ம ஊர்ல எல்லா பொம்பளையும் தான் குடிக்கணும், உடல் வலிக்கு குடிக்கிறேன் வேற வழி இல்லைன்னு சொல்லி அதையும் வந்து வேற மாதிரி கலரா மாத்தி விட்டுருவாரு. அப்படி ராஜகிரண் சார் வந்து இந்த படம் வந்து நான் பண்றேன் தம்பி முதல்ல போன் ஐயா நானும் கதையே கேட்கல நான் பண்றேன் தம்பி அப்படின்ட்டாரு. அவர் பிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ வந்து இன்னும் நம்பிக்கை வந்துச்சு. அடுத்து பிரகாஷ் ராஜ் சார் வந்து சார் அவர் இருந்தா மட்டும்தான் சார் கிளைமேக்ஸ் ஒர்க் ஆகும்னு முத்தையா சொல்லிட்டாரு. பிரகாஷ் ராஜ் சாரும் கதை கேட்டு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா உள்ள வந்து முத்தையா சார் அவர் சொல்றதை கேட்டு அவன் அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டான்ப்பா, அவன் என்ன கேட்கறானோ அதை பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்ட்டாரு. அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் சொல்லும் போது ஒரு டைரக்டர் கிளியரா இருக்காருன்னு அவர் ஒரு 2 நாள்லயே பிடிச்சிட்டாரு. அண்ட் பிரகாஷ் ராஜ் சார் அழகான ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாரு, எப்பா நான் காசு வாங்காம படம் பண்ணுவேன், ஆனா சம்பளம் வாங்காம படம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு. ஒரு கதை பிடிச்சிருந்ததுன்னா அந்த ப்ரொடியூசர்னால அஃபோர்ட் பண்ண முடியலன்னா நான் போய் இறங்கி பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கும் போது அப்பதான் கலைஞர்கள்ங்கிற வார்த்தையே புரியுது. எனக்கு திடீர்னு கலைஞர்னு இவங்க எல்லாம் சொல்லும் போது, சிங்கபிள் சார் சொல்லும்போது பயம் வருது. சார் கலைஞர்லாம் இல்லை சார், நான் இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஒவ்வொரு நாளும் கத்துக்கணும்னு தான் ஆசைப்பட்டு கத்துக்கிட்டே இருக்கேன். சிங்கபிள் சாரை பத்தி அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, எப்பா அந்த சக்தி கேரக்டர் மட்டும் அவர் இல்லைன்னா பண்ணவே முடியாது, அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணி. அவர் பாலாசரோட படத்துல அவர் கூட ஹெல்ப் பண்றாரு, ஆனா அதை முழுமையா செய்யறது இருக்கு இல்லையா, எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் அது வந்து கொஞ்சம் கூட கம்மியாயிடக்கூடாதுன்னு சொல்லி முழுமையா தன்னை அந்த கேரக்டருக்கு கொடுக்கறது இருக்கு இல்லையா, அது வந்து அப்படி பண்றதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் சினிமால இருந்துட்டே இருக்காரு. மக்கள் ரசிக்கிற மாதிரி பேசிட்டே இருக்காரு. எங்க போனாலும் எல்லாரும் சிரிக்க வைக்க முடியுது, ரசிக்க வைக்க முடியுது. அவ்வளவு அழகா இருக்கும். அவர் கூட உட்காந்து பேசணும்னா அவ்வளோ பெரிய மக்களை மீட் பண்ணியிருப்பாரு, அவ்வளவு விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு, அதை சர்வ சாதாரணமா சொல்லுவாரு. அந்த அந்த முதிர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த அனுபவங்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் சாண்டி மாஸ்டர் இந்த படத்தை ஆட வச்சாரு. ஃபைட் பண்ணும்போது நான் ரிஸ்க் எடுத்து ஃபைட் பண்ணிடுவேன், டான்ஸ்ல மட்டும் உதறும். ஐயோ நாளைக்கு டான்ஸா அந்த ஃபீவர் வர மாதிரி ஆயிரும். எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபீவர் ஃபர்ஸ்ட் போனது ஷோவி மாஸ்டர் வந்த போது தான். தேவுக்காக வந்து என்னோட உடம்புக்கு என்ன டான்ஸ் ஈஸியா வருமோ அதை பண்ண வச்சாரு. நம்ம கூட அழகா ஆட வருது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அவர் இருந்தாலே எனக்கு வந்து பயமே இல்லை. ஒரு ஷாட் தான் எடுப்பாரு, கரெக்டான ஷாட்டு கரெக்டான ஆங்கிள் எடுப்பாரு, ஓகேன்னு சொல்லுவாரு. ஒரு ஷாட்டே போதுமா மாஸ்டர், ஆமா அது கரெக்டா இருக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ ஷோவி மாஸ்டர் ஒர்க் பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சாண்டி மாஸ்டர் வரும்போது திடீர்னு சார் இங்கிருந்து அப்படியே ஒரு சம்மர் அடிச்சு அப்படியே இறங்கி அப்படியே பாடி நடந்து வந்து இங்க ஒரு குட்டிக்காரனை போட்டுருங்க, ஏங்க அனலரஸ் மாஸ்டர் நேற்று ஃபைட் எடுத்துட்டு போயிட்டாருங்க, நீங்க எனக்கு புதுசா வந்து இதெல்லாம் பண்ண சொல்றீங்க. இல்ல சார் ஈஸியா பண்ணிடலாம் சார், நிஜமாவா சொல்றீங்க நானா அப்படின்னு. இதை நீங்க பண்ண முடியும் அப்படின்னாரு. அப்படியா சரி பாக்கலான்னு. டைம் பார்த்தா விடிகாலில் 3 மணி. ஏயா உனக்கு மனசாட்சியே இல்லையா, விடிகாலில் 3 மணிக்கு இந்த ஷாட் வைக்கணுமான்னு. ஆனா அப்போ வந்து ஸ்நேகன் சார் எழுதின வரிகள் வந்து அவ்வளவு ஸ்ட்ரென்த் கொடுத்துச்சு. பியூட்டிஃபுல்லா வரிகள் எழுதியிருந்தாரு. அந்த பாப்பாப்பட்டி கிழவின்னு சொல்றாங்க, அங்க இருக்கிற குலதெய்வம், அந்த சாமி பத்தி வரிகள் வரும். எங்க பாப்பாப்பட்டி கிழவி பட்டி திறந்து பாடுறா, கீழடிக்கும் மேல பேசுடான்னு. அப்புறம் என்னங்க அது ஹிஸ்டரின்னு கேட்டா அது 2000 வருஷம் ஹிஸ்டரி சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த தண்டட்டியும் படவையும் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு அவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியம் வரும். அந்த லைன் கேட்கிறப்ப அவ்வளவு எனர்ஜி வருது அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு. மாட்டு வண்டில இருந்து சம்மர் அடிச்சு ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று பண்ணிட்டேன். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, என்னென்னமோ பண்ண வைக்கிறாப்புலப்பா புதுசா இருக்குன்னு. ஸோ அதுவும் ஸோ திரும்பி வேற ஒரு ஒரு புது விஷயம் நான் ட்ரை பண்ண மாதிரி எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சது. அண்ட் இதுல வந்து சூரி கூட ஒர்க் பண்ணது என்ன சொல்றது, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒவ்வொரு படத்துல இருக்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏதாவது ஒன்று பண்ணிட முடியாதா, அதை இம்ப்ரூவ் பண்ண முடியாதான்னு யோசிச்சுட்டே இருக்காப்ல. அவர் என்ன சொல்றாரு, ஆனா அவர் வந்து இல்ல இந்த சீன்ல ஏதாவது ஆட் பண்ணிடலாமா, இந்த சீன்ல ஏதாவது ஒன்று புதுசா பண்ணிடலாமான்னு கொடுத்துட்டே இருக்காரு. அது வத்தாத நதி மாதிரி அது வந்துட்டே இருக்கு. அவருக்கு அவ்வளவு பஞ்சு போட்டிருக்காரு. ஒரு ஃபைட்ல ஒரு நடுவுல ஒரு சின்ன இடம், ஒரு கேப் இருக்கு, அந்த கேப்ல அவருக்கு டயலாக் கொடுக்கல. அவரு டயலாக் வச்ச டயலாகையும் தூக்கிட்டாரியா, என்னையா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா இந்த பக்கம் வில்லன் எல்லாம் உட்காந்துருக்காங்க பாரு, எல்லாம் தடுப்பூசி போட்ட மாதிரியே உட்காந்துருக்காங்க பாருங்க. தடுப்பூசி போட்டு அப்படி லைட்டா ஒன் சைடு பட்ல உட்காருவாங்க, எனக்கு வலிக்கும். அந்த ஒரு விஷயத்துக்கும் போட்டு காலி பண்ணி எங்கெங்க இருந்து டயலாக் குடிப்பாருன்னா திரும்ப வாழ்க்கையில இருந்தா வருது. குடும்பம், அவ்வளவு பேர் அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒன்னாவே வளர்ந்தவங்க. பொசுக்குன்னு ஒரு அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனா இங்கிருந்து கிளம்பி ஓடுவாப்ல. எப்பவும் ஃபேமிலி பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். நான் அமெரிக்காவில இருந்து நான் திரும்பி வந்ததுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் சினிமாவில் இருக்கிற ஆசை இருந்தாலும் ஃபேமிலிங்கிறது ரொம்ப முக்கியமா படுது. நமக்காகவே வாழ்ந்துட்டா சீக்கிரம் போர் அடிச்சிடும்.
அடுத்தவங்களுக்காக வாழ்றப்ப அது சுவாரஸ்யமாவே இருக்கும்னு எப்பவும் குடும்பத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னொன்னு பாண்டியராஜ் சார் அடிக்கடி சொல்லுவாரு, சூரியெல்லாம் வந்து நம்ம அப்பா சித்தப்பா ஏஜுங்க ஊரை ஏமாத்திட்டு இருக்காப்லன்னு சொல்லிட்டே இருப்பாப்ல. என்னங்க சொல்றீங்க, சூரிய பார்த்தா அப்படி தெரியலையே, எல்லாம் பழைய பீஸுன்ட்டே இருப்பாரு. அது எப்ப கண்டுபிடிச்சேன்னா அவன் ஊருக்கு போய் அவங்க ட்வின் பிரதர் இருக்காரு, ஆக்சுவலா ஒரு பேர் ராமன், அவர் தம்பி பேர் லக்ஷ்மணன். அவரு தான் ஹோட்டல் வச்சிருக்காரு, எல்லாமே அம்மன் ஹோட்டல். சாப்பாடு அப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் டே போன உடனே கொண்டு இறக்கிட்டாங்க. ஐயோ இப்பதான் கொஞ்சம் டயட் பண்ணலாம்னு நினைச்சேன், வாய்ப்பே கிடையாது. அப்படி அருமையான ஒரு சாப்பாடு, அது ஏர்போர்ட் பக்கத்துல வேற திறந்துட்டாங்க. அப்ப அவர் சாப்பாடு கொண்டு வந்திருந்தாரு. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவர் ஏஜ் தெரிஞ்சது. ஆடா பாவி, ஊரை ஏமாத்திட்டு திரியா நீ. அப்படி வந்து சூரி வந்து எப்படின்னா, நீங்க என்ன வேணா பேசலாம், அவர்கிட்டயே நிற்கும், வெளியில எங்கேயுமே போகாது. அது ஒரு உறவு மாதிரிதான், அவ்வளவு நட்பு. அவர் வந்து எங்க இருந்தெல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்னு சொல்லியிருக்காரு. சத்தியமா நான் அந்த கஷ்டம் படவே இல்லை. ஆனா அதோட அனுபவம் இருக்குல்ல, ஒரு நாள் சாப்பாடு கிடைக்குமா, பிரதர் பின்னாடி தெரியும் பாருங்க அது நான் தான் அப்படின்னு பாப்பல, படத்துல பிரேம்ல எங்கேயோ அந்த ஒரு ஓரத்துல வந்துட்டா போதுமா அப்படின்னு ஆசைப்பட்டு இவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கும் வந்து அந்த எனர்ஜி குறையாம ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறதா நம்மள வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கு. பிரதர் நீங்க எப்பவும் இப்படியே இருக்கணும், இன்னும் மேல போகணும், விடுதலை வேற வருது, அட்டி பட்டை கிளப்ப போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கான்ஸ்டபிள் ட்ரெஸ்ல பாக்குறப்பவே அப்படி இருக்கு. ஏன்னா வெறும் காமெடியெல்லாம் பார்க்கல நான் சூர்யா. அதாவது கடைக்குட்டி சிங்கத்துல வந்து முதல் அக்காவோட பையன், நான் அவருக்கு தாய் மாமா, ஆனா நாங்க 2 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து ஒரு அக்கா கூட பிரச்சனை ஆயிடும், அந்த சீன்ல நாங்க போய் நிக்கணும் போது மலையில 2 பேரும், ஏண்டா எல்லாரும் ஏமாத்தினாங்க பரவாயில்ல, நீ என்ன ஏமாத்திட்டியாடா அப்படின்னு நான் ஒரு விஷயம் கேட்கிறப்போ பதட்டப்பட்டு கண்ணில் தண்ணி வருது. மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதை தாண்டி கண்ணில் தண்ணி வருது. அதான் வந்து வடிவேல் சார் சொல்லுவாங்க இல்லையா, அவர்னால வந்து குணச்சித்திரமும் செய்ய முடியும், காமெடியும் செய்ய முடியும். அப்படி அவர்னால பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அழகா பண்ண முடியுது. அதனாலயே நான் விடுதலைக்காக வெயிட் பண்றேன். வேற ஒரு விஷயம் அங்க வரும்னு நம்புறேன் நான். அந்த ஜாக்கி பிரதரை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து பழக்கம். லைட்டா வந்து சோர்ந்து உட்கார்ந்துருந்தாருன்னா என்ன அப்படின்னு வந்து சைட்ல நிற்பாரு. அப்புறம் நாங்க ஏதாவது பேசுவோம், அப்படியே எனக்கு மைண்ட் சரியாயிடும். ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போதுல இருந்து நானும் தான் அந்த பேண்ட்டுக்கு ஃபேன். நான் வந்து அப்ப இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னங்க எங்கக்கா வாங்குறீங்க இதெல்லாம்னு கேட்டா, இதெல்லாம் ஸ்பெஷல் ஐட்டம் அங்க சொல்லி அந்த வாங்கி கட் பண்ணி தைச்சு போட்டிருக்கிறது. என்னன்னா இதை மாத்தவே இல்லை ஸ்டைல. நாங்க அடுத்த படத்துல நான் உங்ககிட்ட இன்னும் வேற எதிர்பார்க்கிறோம், இதுல இருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்கிறோம், ஏதாவது பண்ணி கொடுங்க. பெட்ஷீட் லுங்கிக்கு பதிலாக பெட்ஷீட் எடுத்து, சரி நெக்ஸ்ட் ஆங்கில படங்கள் பண்ணும்போது பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கலாம், கொஞ்சம் குளிருக்கு வசதியா இருக்கும். அண்ட் இந்த படத்துல மறுபடியும் யுவன் கூட சேர்ந்தது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்து யுவன்ட்ட போது சொன்னோம், எப்பா உங்க ஊருக்கு போய் படம் எடுக்க போறோம்ப்பா, தேனி மாவட்டத்துல போய் எடுக்க போறோம் அப்படிங்கும்போது யுவன்ட்ட சொன்னேன், நீங்க திரும்ப வில்லேஜ் சவுண்டிங்ல வில்லேஜ் படங்கள்லாம் இப்படிதான் இருக்கும்னு ஒரு கண்ணோட்டம் இருக்கு, அது வராம ஒண்ணு மாத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அது ஃபர்ஸ்ட் கஞ்சாபூ கண்ணால வந்து சித்ஸ்ரீராம வந்து கிராமத்து பாடு பாட வச்சதுலயே அதை உடச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை சித்ஸ்ரீராம் வாய்ஸ் வந்து இவ்வளவு அழகா சவுண்ட் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம செல்வாவோட ஒர்க் வந்து மாநகரம்ல நான் பார்த்திருக்கேன். அந்த ஒரு சின்ன பட்ஜெட்ல இவ்வளவு கம்மியான நாட்கள் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா பண்ணி முடிச்சாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுக்கப்புறம் ஜிப்சில வந்து இயற்கையை காமிச்சதாகட்டும். சரி இவரை வந்து முத்தியா சாரோட கோத்து விட்டுருவோம், ஏதாவது ஒண்ணு வரும், கழகம் பிறந்தாதான் நல்லது பிறகுங்கிற மாதிரி 2 பேரும் சேர்த்து விடுவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவர் வில்லேஜுக்கே போனதில்லை, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ரோஜா படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா பிசி சார் வந்து அது வரைக்கும் வில்லேஜ்ல போய் எடுக்கல. ஃபர்ஸ்ட் டைம் வில்லேஜ் போகும்போது திடீர்னு தென்னை மரத்துக்கு மேல கேமரா போகுது. ஓ தென்னை மரம் மேல இருந்து பார்த்தா இப்படித்தான் இருக்குமான்னு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ ஒரு ஆச்சரியம் இருக்கும்ல. அப்படி ஒரு ஆச்சரியம் ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அப்படி ஒரு ஆச்சரியம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, செல்வாவை கூட்டிட்டு ஊர் பக்கம் போயிருக்காங்க. ஊருக்கு போய் வயலை ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒரே ஒரு பில்டிங் மட்டும் இருந்திருக்கு. சார் இந்த லொகேஷன் சூப்பரா இருக்கு, அந்த வீடு இருக்கே பிரமாதம் சார். எப்ப அது வீடு இல்ல மோட்டார் ரூம் இருக்காங்க. அந்த அளவுக்கு வில்லேஜ் அவருக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு இடம். அப்போ வில்லேஜே பார்க்காத ஒருத்தன் முதல்ல கேமரா கொண்டு போய் வச்சா எங்க கேமரா வைப்பாரு, அந்த விஷயத்தை எப்படி மாத்தி காட்டுவாருன்னு எனக்கு அப்பவே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. நிச்சயமா இதுக்கு முன்னாடி எப்படி வில்லேஜ் பார்த்தோமோ அப்படி இல்லாம டெஃபினட்டா ஒவ்வொரு தருணத்திலையும் பெரிய ஆச்சரியம் நான் சொல்ல வரல, ஆனா ஒவ்வொரு தருணத்திலையும் எப்படி இது வேற மாதிரி காட்ட முடியும், இது வேற மாதிரி எப்படி பார்க்க முடியுங்கிறது அது மூலமா கிடைச்சது. தேங்க்யூ சொல்லுவேன். நிறைய நோண்டி இருப்பேன் உங்க கூட உட்காந்து இல்லையா பழைய ஷாட் மாதிரி இருக்கியா அப்படிங்கிறது. முத்தையா ஷாட் அதான் சொல்லுவேன், சார் ஒரு க்ளோஸ் அப் முடியாது
கிராமத்துல இவ்வளவு அழகா லொகேஷன் இருக்கு, எதுக்கு எனக்கு க்ளோஸ் அப் வைக்கிறீங்க, எனக்கு க்ளோஸ் அப் வைக்காதீங்க, வைட்லி எடுங்கன்னு கேட்பேன். ஏன்னா அந்த லொகேஷன்லாம் மக்கள் பார்க்கணும். வெளிநாடுகளில் போகும்போது சொல்லுவாங்க, நான்லாம் இன்னும் நம்ம ஊருன்னு நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு காமிக்கிறதே சினிமால தான் அப்படிம்பாங்க. அப்போ சினிமாவில் வெறும் சிட்டி மட்டும் பார்த்து பிரயோஜனம் இல்லை. சக்தி சொன்ன மாதிரி 80% கிராமம் தான். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கிராமம் தான். இப்போ ஒரு தீபாவளி பொங்கல் ஆரம்பிச்சா மெட்ராஸில் ஆளே இருக்கிறதுல எல்லாம் ஊருக்கு போயிடுறாங்க. முதல்லலாம் இப்படி நான் கவனிச்சதே இல்லை, இப்போ எல்லாரும் ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அப்படி இந்த படம் ஒரு திருவிழாவா மறுபடியும் குடும்பமா எல்லாரும் வந்து பாக்குற படமா இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அப்படிதான் நினைச்சு பண்ணியிருக்கோம். ஏன்னா முத்தையா சார் ஒரு வாட்டியும் வந்து குடும்பத்தை பத்தி முக்கியமான விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பாரு. ஏன்னா இன்னொரு பிறவையில நீ நானா நடந்துபியா பிறக்கவா போறோம், இருக்கிறப்ப ஒன்னா இருந்துட்டு போவோமே அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். அது வந்து அவ்வளவு அழகா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் தனியாவே இருக்கும், தனித்தனியாவே இருக்கும். அப்படி அந்த வசனங்கள் கேட்கிறப்ப ஆசையா இருக்கும். அதை மனோஜை பார்த்து சொல்றப்போ அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. 2 பேரும் ஒன்னா சின்ன வயசுல வளர்ந்துருக்கோம். வசுமத்ரன் சார் கூட நடிச்சதாகட்டும், ஒரு கம்யூனிஸ்டா ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, மக்களுக்காகவே வாழ்றது எப்படின்னு எனக்கு புரியவே. எந்நேரமும் வந்து நைட்டு கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க சார், திடீர்னு என்னையும் ஒய்ஃபும் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க சார், குழந்தை மட்டும் வீட்டுல தனியா இருந்துச்சு பாரு. எப்படி தன்னை பத்தி நினைச்சுக்காம ஒரு மனுஷன் வந்து மக்களுக்கு அங்க ஒரு பிரச்சனை போய் உட்காந்துட்டே இருக்க முடியுங்கிற ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவங்களெல்லாம் பார்த்து பேசும்போது. அதே மாதிரி ராஜ்குமார் வந்து பெரிய ஃபேனியா எனக்கு. அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை பார்க்கவும் சரியில்லை, விக்ரமேதாவும் சரி, அவ்வளோ அழகா இருக்கும். அந்த ஒரு நண்பனா கூட இருந்தானா கலாச்சிக்கிட்டும் இருப்பான், ஆனா அவன் வந்து ஃப்ரெண்ட்லியாவும் இருப்பாங்க, அது உண்மையாவும் இருப்பான் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன்ல அழகா அடிச்சுட்டு போயிடுவாப்புல. அவரும் இன்ஜினியருங்க, பல இன்ஜினியர் இருக்காங்க இங்க. அதனால அவரோட இன்ஜினியரிங் காலேஜ் கதைகள்லாம் பேசுறப்போ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அண்ட் யார மிஸ் பண்ணேன்னு யோசிக்கிறேன், இளவரசு சாரு அண்ட் சுந்தர் சார் வந்து மறுபடியும் வாத்தியாரை பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் சுரேஷ் ஒரு வெறித்தனமான சினிமா ரசிகன். ஏன் இப்படி இருக்கேன்னு நான் அன்னைக்கு கூட கேட்டேன். ஏதோ ஒரு படத்துல வந்து வயிறு பெருசாகணும்னு சொல்லி காலையில ஃபுல்லா தண்ணி குடிச்சிட்டு பாத்ரூம்கே போக மாட்டேங்கிறாப்புல. யார் சொன்னா அவனுக்கு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, அடுத்தடுத்து நடிக்கணும்ல, ஒரு படத்தோட முடியக்கூடாது, ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லுவேன். பட் அந்த ஷாட்டுக்கு என்ன வேணுமோ அதை மொத்தமா கொடுக்குறது, அடுத்த ஷாட்டுக்கு இருந்தா பாத்துக்கலாம் அந்த அளவுக்கு. பட் அந்த ஷாட் நல்லா பண்ணிடணும்னு மெனக்கிற ஒரு ஆளு. அண்ட் சக்தி வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து என்ன சொல்றது, வெற்றி அப்படின்றத பார்த்து நான் கேட்டது சக்தி வாயில இருந்துதான். இந்த படம் ஒத்துக்கிட்டாங்கும் போதே எனக்கு தெரியும் சக்தி அப்படியே பொங்க வச்சிருவாப்லான்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா அவர் சொல்லிட்டே இருப்பாரு, சார் சிட்டியில இருக்கிற கேளிக்கை வேற, கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கான கேளிக்கை வேற. இங்க வந்து ஒரு பைக் காணாம போச்சுன்னா அழுவாங்க, ஆனா அங்க ஒரு மாடு வந்து காணாம போச்சுன்னா, அவ்வளோ மாடு கால் சுலுக்கிச்சுனாலே அழுவாங்க. அப்படி இங்க இருக்கிற எமோஷன்ஸ் வேற, அங்க இருக்கிற எமோஷன்ஸ் வேற, அங்க இருக்கிற காதல் வேற, அங்க இருக்கிற உறவுகள் நம்பி எல்லாமே வேற. அதை அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும். அது வேற சினிமா, அது வேற கதைகள், வேற வாழ்க்கைன்னு சொல்லிட்டே இருப்பாப்புல. அதனால நிச்சயமா அதுக்கான வேலையை அவர் பார்த்துக்குவாரு. அதே மாதிரி கடைக்குட்டி சிங்கம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா சார் வந்து பார்க்கணும் சார் என்னன்னா இல்ல நிறைய சம்பாதிச்சிட்டேன், அதுதான் வேணும். ஏன்னா அண்ணா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, நம்ம சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருந்தா தான் நாம நல்லா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சம்பாதிக்கணும், நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வளரணும். ஏன்னா சக்தி எப்படி ஆரம்பிச்சாருன்னு நான் பார்த்திருக்கேன். வெறும் ஒரு தியேட்டர் புக்கிங்காக வந்து, சார் இன்னைக்கு நான் வந்து ஒரு தியேட்டர் இது ரிலீஸ் எடுத்திருக்கேன் சார், இன்னைக்கு 2 பொண்ணுங்களுக்கு வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் சார்ன்னு சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா சக்தி வந்து பைக் கூட இருக்காது. அப்புறம் வந்து ஒரு அப்படி வளர்ச்சி வர்றதுக்கு வந்து இன்னைக்கு சக்தி வளர்ந்துட்டாருன்னு நம்ம நினைச்சோம்னா அதுக்கு 15 வருஷம் இருக்கு. 15 வருஷம் ஆயிருக்கு. உண்மையா இருக்கணும், சுத்தி இருக்கவங்க கூட எப்பவுமே ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் அது வந்து முடியுது. ஸோ ஒரு வாட்டி வர்றது வெற்றியில தொடர்ந்து வர்றது கண்டினியூஸா உழைக்க வேண்டியது இருக்கு, உண்மையா இருக்க வேண்டியது இருக்கு. ஸோ சக்திலாம் ஃபேமிலி மாதிரி தான். ஏன்னா சண்டை போட்டுட்டே இருப்பாப்புல, எங்க போனாலும் எங்க படம் வருது வெயிட்டிங், எங்க படம் வருது வெயிட்டிங் அப்படி சொல்லிட்டே இருக்கிற ஒரு ஆளு. சக்தி தேங்க்யூ சக்தி. அண்ட் 2D ப்ரொடக்ஷன்ஸு ஃபர்ஸ்ட் எங்கிட்ட இருந்து ஆரம்பிச்சதுனால அடுத்த டேட்டு கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அந்த கம்பெனிக்கு நான். ஏன்னா ஒரு படத்தை எப்படி கொண்டு போய் பிளேஸ் பண்றோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. கரெக்டான தியேட்டர் டேட் போடணும். ஆக்சுவலா இந்த படத்தை வந்து நம்ம ஒரு ஏப்ரல்ல கூட ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம், ஆனா நல்ல டைம்ல கரெக்டான டேட்ல கொண்டு வந்து விடணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு மெனக்கிடுறாங்க. ஒரு நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு பெரிய பிளாக், ஒரு பெரிய செலவில் நடக்கிற ஒரு ஆக்ஷன் ஃபிலிமுக்கு என்ன பப்ளிசிட்டி பண்ணுவாங்களோ அந்த படத்திலிருந்து இந்த படம் எந்த வகையிலையும் குறைச்சல் இல்லை அப்படிங்கறதுக்காக தான் மதுரையில போய் அப்படி ஒரு சிறப்பான ஒரு விழா எடுத்து நடத்தினாங்க. அங்க இருக்கிற தம்பி எல்லாருக்கும் நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த விசில் சத்தம் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கு இந்த காதுல. ஒரு 4 hours 5 hours எந்த எனர்ஜி குறையாம வச்சிருந்தாங்க. பல பேர் வெளியே இருந்திருந்தாங்க, உள்ள வர முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எல்லாருக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா அந்த அன்புக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. அந்த எனர்ஜி தான் வந்து இப்போ நான் நேற்று மலேசியா வரைக்கும் போயிட்டு வரேன்னா நீங்க கொடுத்த எனர்ஜியில தான் நான் போயிட்டு வரேன். ஸோ எங்களை வாழ வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் மறுபடியும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருமே சொன்ன மாதிரி தான் கிராமத்து படங்கள் எவ்வளவு முக்கியங்கிறத நீங்க எடுத்து சொல்லும் போது தான் அது தெரியும்.
ஏன்னா வந்து ஈஸியா ஒரு சிட்டில இருக்கிறவங்களுக்காக எழுதும் போது அது ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் டிராமா அப்படின்ற ஒரு வார்த்தையில கூட அதை விவரிச்சுட்டு போயிடலாம். ஆனா அது கிடையாது. அதை தாண்டி இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க வந்து அகரம்ல நாங்க போய் பார்க்கும்போது பல இடங்கள்ல பார்த்தா அம்மாக்கள் தான் எல்லா வேலையும் பண்றாங்க. ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறது, ஒரு குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கூலி வேலை செஞ்சாவது படிச்சிருப்பாங்க. அப்பாக்கள் பார்த்தா அங்க பெரிய மிஸ்ஸிங்கா இருக்கும். எங்க இருக்காங்கன்னா நான் சொல்ல தேவையில்லை, எங்க இருப்பாங்க உங்களுக்கே தெரியும் பல இடங்கள்ல. அப்படி வேறையாவே இருக்கு வாழ்க்கை. நம்ம இங்க இருந்து பாக்குற வாழ்க்கை அவ்வளவு சிம்பிளா இல்லை. அப்படி இருக்கும்போது அப்பா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு நம்பிக்கைன்னு சொல்ற படமா இது இருக்கு. வளர்ப்புனா என்ன அப்படின்னு சொல்ற ஒரு படமா இது இருக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். முக்கியமா வந்து நான் வந்து ஒரு பொண்ணு போதும்னே நினைச்சிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் பார்த்தா எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறப்ப என் தங்கச்சி வந்து அவங்க குழந்தையோட பார்க்காம வந்து ஃபுல்லா என் பொண்ணு கூட உட்காந்துக்கிட்டு இருக்கு. என் ஒய்ஃப்க்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை, நானும் கூட போய் உட்கார முடியாது. உண்மையா ஸ்கூல் கூட்டிட்டு போன போது என் ஒய்ஃபோட தம்பி வந்து கூடயே ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்கான். அவனுக்கு இன்னும் 2 வாரத்துல கல்யாணம். அப்போ வந்து இன்னொரு குழந்தை வேணுங்கிறதுக்கு அப்புறம் தான் கந்தன் வந்தாரு. அப்படிங்கும்போது ஸோ எனக்கு வந்து அண்ணா இருக்கிறதோ இல்லை வந்து எனக்கு பிருந்தா இருக்கிறதோ வந்து எவ்வளோ பெரிய பலம், அது அப்பா அம்மா கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு. அப்படிதான் வந்து நான் பார்க்குறேன். இப்போ வந்து இங்கே ப்ரொடக்ஷன்லையுமே பார்த்தோம்னா இங்கே எல்லாரும் வந்து அண்ணன் தான் கூப்பிடுவாங்க, சாருங்கிற வார்த்தையே இருக்காது. அப்படி வந்து ராஜா அவர்கள் வந்து அந்த கம்பெனி எல்லாரையும் அரவணைச்சு தான் வச்சிருக்காரு. எல்லாரும் நம்ம பசங்க எல்லாரும் ஒன்னா வளருவோம், எல்லாம் ஒன்னா க்ரோ ஆகும் அப்படிங்கிறது. சரண்யா அம்மா வந்து நடிக்கவே வேண்டாம், நீங்க வந்தாலே போதும். அதாவது அவங்களோட வாய்ஸ் கேக்குது, ஐயா பாத்தியா அப்படின்னு அந்த வாய்ஸ்ல அப்படி ஒரு கனிவு இருக்கு. அது அவ்வளோ அழகா இருக்கு. நான் அடிக்கடி வந்து யூடியூப்ல திரும்ப பாக்குற சீன் வந்து எம்டன் மகன்ல கோயில்ல போய் உருள்ற சீன். உண்மையாவே ஒரு அப்பாவுக்கு பயந்து ஒரு அம்மா என்னெல்லாம் லூட்டி அடிப்பாங்களோ அதை விட பெட்டரா செய்யவே முடியாது. எங்க அம்மா உளுந்து சிரிச்ச சீன் அந்த சீன். இப்ப போட்டாலும் பக்கத்துல எட்டி பார்ப்பாங்க, போன்ல பாத்துட்டு இருந்தேன்னா. அண்ட் அதித்தி அப்படிங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகா அதுக்குள்ள அடாப்ட் ஆகி உள்ள வந்து அந்த படத்துக்கு உண்மையாவே வளர்ப்பு தான் நான் சொல்லுவேன். எந்த மாதிரியான வந்து ஒரு சொபிஸ்டிகேஷன் எவ்வளோ இருந்திருந்தாலும் ஒரு டாக்டரா படிச்சு முடிச்சுட்டாலும் தான் தேர்ந்தெடுத்த தொழில்னு வரும்போது என்னோட பெஸ்ட் கொடுக்கணும். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பழகிறது, எல்லாருக்கிட்டையும் வம்பு இழுக்கிறது. சூரிய சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் தள்ளி நின்று பேசுவோம். இது இந்த பிள்ளை இங்கிலீஷ்ல பேசும் போல இருக்குன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் வந்தோன்னே சார் பணக்காரங்க அதிகமா இருக்கிற நாடு எது சார் அப்படின்னா, நான் உடனே கூகுள்ல போய் விக்கிபீடியால எல்லாம் தேடி யார் ரிச் கண்ட்ரி, அந்த ஷேக் ஒருத்தர் இருக்காரு அந்த நாடா இருக்குமா எல்லாம் தேடுனா, சார் ரொம்ப யோசிக்காதீங்க சார், ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இல்ல நம்ம எம்எஸ் எல்லாம் படிச்சிருக்கோம், அமெரிக்கா எல்லாம் படிச்சிருக்கோங்கும் போது ரொம்ப அறிவாளி பிள்ளையா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நல்லா தேடினா பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. பூஜையிலேயே அப்புறமா சைட்ல கூப்பிட்டு பதில் தெரிஞ்சுதா அப்படின்னு, சத்தியமா தெரியலமா நீயே சொன்ன, பங்களாதேஷ் அங்க நிறைய பங்களா இருக்கு. ஆத்தாடி என்னால முடியல சாமி, ஐயோ ஐயோ அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி, சார் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ்மா, இதுவே என்னால தாங்கிக்க முடியலமா, என்ன சத்தியமா முடியலமா, ஒரே ஒரு கேள்வி என்ன சொல்லிடலாமா, காப்பிரைட்ஸ் பரவாயில்ல மேடையில சொல்லலாம்ல, இல்ல இதெல்லாம் ஒரிஜினல் சரக்கு, யாரோ சொல்லி கேட்டு வர்றது இல்ல, நைட் எல்லாம் விடிய விடிய உட்காந்து அட்டானி கால் போட்டு படுத்துக்கிட்டே யோசிச்சது. சொல்லிடுறேன், அதையும் சொல்லிடுறேன், பரவாயில்ல உங்க புகழ் பரவட்டும். ஒரு பொண்ணு அவங்க அப்பாவை தள்ளி விட்டான், அவ பேர் என்ன அப்படின்னு. அது இப்படி ஒரு கேள்வி, இப்படி ஒரு சவாலா நமக்கு. நான் சூரிய கூப்பிட்டு, பிரதர் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, பிரதருக்கு தான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு. பிரதர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. 2 பேரும் வந்து 15 நிமிஷம் ஆகுது. இதுக்கு வந்து கேட்கறாங்க, சார் பதில் சொல்லிட்டுமா, இல்ல தோல்வியெல்லாம் அவ்வளவு ஈஸி ஒத்துக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் சூரிய முதல் கேட்கிறேன், பிரதர் தெரியல நீங்களே கேட்டுருங்க அப்படின்னா. என்ன புஷ்பா அப்படின்றாங்க. புஷ்பன்னா புஷ்பா எம்மா. சூரிய இதை கேட்டதுக்கு அப்புறமா சூரிய சார் ஷார்ட் இருந்தா மட்டும் கூப்பிடுங்க, இல்ல நான் கேரவேன்லயே இருந்துக்கிறேன், நான் இந்த பக்கம் வரலன்றாப்ல. அந்த மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. வர்றதில்லை இப்போ, சுட்டிக்க வரமாட்டேன்ட்டான், காரை வித்துட்டு போயிட்டான். சரி அப்படி வந்து எங்க எல்லாருக்கும் கிடைச்ச அன்பு உங்களுக்கும் மக்கள் வந்து கிடைக்கும் நிச்சயமா நம்புறேன். பத்திரிகை நண்பர்கள் நீங்க எல்லாரும் சங்கர் சாருக்கும் எங்க எல்லாருக்கும் கொடுத்த கொட்டு ஆகட்டும், இல்ல வந்து அறிவுரைகள் ஆகட்டும், இல்ல அன்பாகட்டும், அவங்களுக்கும் முழுமையா கொடுங்கன்னு நான் அவங்க தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அண்ட் அனலர்ஸ் மாஸ்டர் இந்த படத்துல ஸ்டன்ஸ், வில்லேஜ் ஃபிலிம்ல எப்பவுமே வீரத்துக்கு ஸ்டண்ட் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஆனா அது மாஸ்டர் எதுவும் ரிப்பீட் ஆகாம எனக்கு மாத்தி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்கும் போது அவ்வளோ அழகா எடுத்து கொடுத்தாரு. அப்ப எனக்கு கால் வேற பயங்கர அடிபட்டு இருந்துச்சு, கால் வீங்கிரும், மாஸ்டருக்கும் தெரியாது, ஒரு ஷாட் ஆடினா கால் வீங்கிரும். எனக்கு பொன்னியின் செல்வன் அப்ப அடிபட்டு இருந்துச்சு.
பட் நீங்கள் கவலையே படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஷார்ட்ஸையும் அவ்வளோ அழகாக எடுத்து கொடுத்தாரு. அனலர்ஸ் மாஸ்டருக்கும் நீங்கள் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ப்ரொடக்ஷனில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும், முக்கியம் பத்திரிகை நண்பர்கள், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எல்லோரும் போய் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். முத்தையர் சார் வந்து அடிக்கடி வந்து பெண்களை எவ்வளோ முக்கியம், அவங்க எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும்னு பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். அது எனக்கு மேலே அட்வைஸாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா என் ஒய்ஃப் வீட்டுக்கு வந்தபோது நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டில் எல்லாமே அவங்களுக்கு புதுசு. ஃபஸ்ட்டு அவங்கள கெஸ்ட்டாக ட்ரீட் பண்ணணும்னு நினச்சேன். பாத்ரூம் எங்கே இருக்குன்னு காட்ட வேண்டியது இருக்கும். எந்த டைமுக்கு நாங்கள் சாப்பிடுவோம், உனக்கு வந்து பச்சை மிளகா போட்டால் தேங்காய் சட்னி உனக்கு பிடிக்குமா பிடிக்காது, அங்கே வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் அவர் சொல்லிட்டே இருப்பார், பொண்ணு வந்து பிறந்த வீட்டில் எப்படி இருக்காங்கிறத விட புகுந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமா இருக்குங்கிறத வச்சு தான் அந்த பொண்ணு வாழ்க்கையே இருக்குன்னு சொல்லுவார். அது என்ன வசனமாக நம்ம நினைக்கிறோம், அது ஆக்சுவலாக அது வசனம் கிடையாது. அது அவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி வந்து உறவுகளை பற்றி எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாருன்னு நான் நம்புறேன். நீங்கள் சிட்டிக்கு வந்தாலும் வில்லேஜ் ஆளை வச்சு சிட்டியில் படம் எடுங்க, அப்பதான் சூரி கோவப்பட மாட்டாப்ல. அதனால எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சுந்தர் சார் நன்றி, இளவரசன் எனக்கும் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் மனோஜ் இந்த படத்தை ஒத்துட்டு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆமாய்யா, உண்மையாக தான். ஏன்னா அவனுக்கு எவ்வளோ மியூசிக் சென்ஸ் உண்டு, அவனுக்கு எப்படி கதை எழுதுற சென்ஸ் உண்டு நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். ஸோ அதுக்கான டைம் வந்துடும். அந்த டைம் வரும்போது அந்தந்த விஷயம் நடந்தே தீரும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்துஜா அண்ட் ரோபோ சங்கர் பிரதர் ரெண்டு பேரும் வந்து அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனில் அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி சாண்டி மாஸ்டர் அவங்க டீம் அந்த ஃபங்க்ஷனில் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி அங்கே யாருமே பேச முடியல. அவங்க எல்லாருக்கும் வந்து பெரிய நன்றி. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ புதுசாக இருந்துச்சு. இதே தருணத்தில் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் ஷேர் பண்ணணும்னு நினச்சது முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது ஒரு வயசானவங்க ஓடி வந்தாங்க கூட. சார் ஒரே நிமிஷம் பக்கத்தில் ஸ்கூல் இருக்கு, வந்து எட்டி பார்த்துட்டு போங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இல்லைம்மா ஷார்ட் ரெடி ஆயிடுச்சுமா, பிரகாஷ் சார் வந்துட்டார், நான் போகணுமா ஷார்ட்டுக்கு போகணும், நான் ஓடிட்டேன். அப்புறம் ஈவினிங்காக வந்து பசங்களை அனுப்பிச்சு ஸ்கூல் ஒன்று பக்கத்தில் இருக்குது சார், கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கன்னு பார்த்தா அவ்வளோ பேடாக இருந்துச்சு. சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது இப்படி இருந்துச்சு அந்த ஸ்கூலு. அப்புறம் உடனே போய் அது ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் அங்கே இருந்தாப்புல அவர்கிட்ட கேட்கும்போது அவங்க இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கூடயே இருந்து அந்த ஸ்கூல் இன்னைக்கு எப்படி இருக்கு டோட்டலாக மாற்றிட்டோம். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி இப்போ குழந்தைங்களாம் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நாங்கள் மட்டும் அகரம்லேருந்து மட்டும் பண்ணலை, சுற்றி இருக்கிற அங்கே சின்ன சின்ன கம்பெனிஸ் வச்சுருக்கிறவங்களும் அங்கே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூல் இப்போது ரொம்ப அழகாக இப்போ மாறிடுச்சு. ஓமந்தூரார் அவர்கள் ஆரம்பித்த 1952 என்னமோ திறந்த ஸ்கூல் போல இருக்கு. நிறைய ஃபண்டிங் இருக்கு. ஆனால் என்னன்னா நம்ம ஊர்களில் சின்ன சின்ன ஊர்களில் போகும்போது சில சமயத்தில் சில விஷயங்கள் போய் சேர மாட்டேங்குது. அதனால இங்கே ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறதுனா பெருமைக்காக சொல்றது காமிக்கல, பட் தேவைகள் இருக்குங்கிறது நல்லா தெரியுது. அந்தந்த ஊர்ல பெரிய செல்வந்தர்கள் இருப்பாங்க, உங்களுக்கு பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கும், அவங்க வந்து கேட்கணும்னு எதிர்பார்க்காம நம்ம ஏதாவது செஞ்சு தர முடியுமா அப்படின்னு நீங்க போய் கேட்டு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு தண்ணி அடிப்பம்பு தண்ணி அடிச்சு குடிக்கிற இடம் ஒன்று இருக்கு. அந்த இடம் குழியா இருக்கு. அந்த குழியில மேடு எடுத்து போடுறதுக்கே 10,000 ரூபாய் செலவாகுது. அது நிச்சயமா வந்து இவங்க கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டு அது நடந்து வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும். பட் பக்கத்துல இருக்கிற நம்மளால அதை ரொம்ப ஈஸியா செய்ய முடியும். அதுவும் யாராவது கேட்டு பண்ணினா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த ஸ்கூலுக்கு மட்டும் நான் போயிட்டு வரணும், போக முடியாமல் போச்சு. அந்த பிரின்சிபல் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பட் அந்த குழந்தைங்க இப்போ வந்து ஹாப்பியாக படிக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு வந்து அங்கே காலேஜ் வச்சிருக்காரு. அவங்க போகும்போதெல்லாம் சார் இந்த பைப் மட்டும் வேலை செய்யலை சார், அது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க சார்னு பசங்க கேட்குறாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு பசங்க கூட. ஸோ என்னோட இந்த தருணத்தில் என்னோட ஃப்ரெண்டு விஜய்க்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரையும் ரொம்ப நேரம் காக்கா வச்சுட்டோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.